வெல்கம் டு ஜேசி ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இடியாப்பம் எப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடியாப்பம் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க மாவு வந்து ரெடிமேடாக கடையில் வைக்கும்ல அந்த மாவு யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்த மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுடுதண்ணி வந்து நல்லா கொதிச்ச தண்ணியாக இருக்கணும். கலந்துட்டு நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா சூடாக இருக்கிறனால நம்மளால் கையில் கிளற முடியாது. ஸோ கரண்டியை வச்சு இது மாதிரி மெதுவாக தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. மொத்தமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கையில் வந்து ஒன்றோடு ஒன்றா ஒட்டக்கூடாது. மாவு வந்து லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும் மாவு. அப்போ தான் நமக்கு இடியாப்பம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நீங்கள் இடியாப்பு குழலில் உள்ளுக்குள்ளே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு தேவையான அளவு மாவை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு தடவை நீங்கள் பிழிஞ்சு பார்த்துக்குங்க. நீங்கள் பிழியும் போது கட்டாகக்கூடாது. நீங்கள் கையை வச்சு எடுத்து விட்டால் தான் உங்களுக்கு விழணும். ஸோ அதுதான் சரியான பக்குவம். இப்போ நமக்கு மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இடியாப்பத்தட்டில் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இட்லி குக்கர் வாங்கும் போதே கொடுத்துருப்பாங்க இந்த தட்டு. ஸோ அதில் கொஞ்சம் நான் எண்ணெய் தடவி இருக்கிறேன். இப்போ அதில் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ மொத்தம் அந்த சைஸில் வந்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு தடவை கூட நம்ம மாவை ஃபில் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக வந்து உங்களுக்கு கட்டாகாமல் வருது பாருங்கள். கையை வச்சு எடுத்து விட்டால் தான் உங்களுக்கு கட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய மாவு பக்குவம் இருக்கணும். இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இடியாப்பம் நல்ல சாஃப்டாகவும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நமக்கு வந்திருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கும் சூப்பராக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறு ரெசிபி சந்திக்கும் வரை நன்றி.